நம்ம சாச்சனா இருக்காங்கல்ல, சில நேரங்கள்ல லூசுத்தனமா சின்ன புள்ள மாரி வந்து பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ரொம்ப டேலண்டா வந்து பேசுவாங்க. இந்த பொண்ணுக்கு மெச்சூரிட்டி இருக்கா? இல்லையா? அப்படின்ற மாதிரி ஆசிலேஷன் ஸ்டேட்டஸ்லயே நம்மள வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் சாச்சனா அவர்கள வந்து சில பேருக்கு வந்து பிடிக்கும். சில பேருக்கு வந்து சுத்தமாவே வந்து பிடிக்காது. சில பேருக்கு கொஞ்சமா பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு ஒரு தரமான கேள்வி வந்து கேட்டிருக்காங்க முத்துக்கிட்ட. அண்ட் முத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப சாதுரியமா பதில் சொல்லியிருக்காப்புல. பிக் பாஸை ரொம்ப எதிர்க்கிற மாதிரியும் இல்லாமல் தன்னுடைய சொந்த கருத்தை முழுசாக சொல்லவும் முடியாமல் ஒரு ஆன்சர் வந்து சொல்லியிருக்காப்புல. அது உருக்கமாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுடைய பேரை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமீர் அப்படின்றவர் வந்து சொல்லியிருந்தாப்புல. சஃபீனா ரியான் அப்படின்றவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள், சிறப்பு மீடியா சார்பாக வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இப்போ வந்து கண்டென்ட் வந்து போயிடலாம். சாச்சனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கேள்வி வந்து முத்துக்குமரன் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாப் 8 கண்டஸ்டன்ட் வந்து இருந்துட்டு இருக்காங்க. சேலஞ்சிங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸ் கண்டஸ்டன்ட் 8 பேர் உள்ளார வந்திருக்காங்க இல்லையா? இதில் 2 பேர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உனக்கு நியாயமாக படுதா அப்படின்னு சொல்லி சரியான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா இது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நமக்கே ஒரு மாதிரி தான் வந்து இருந்தது. ஏன்னா இவ்வளோ தூரம் உழைப்பை போட்டு, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு, இவ்வளோ தூரம் மக்கள் கிட்ட வந்து ஓட்டிங்ஸை வந்து வாங்கி, ஒவ்வொரு வாரமும் விஜய் சேதுபதி அவர்கள் கிட்ட ரோஸ்ட் வாங்கி இவ்வளோ தூரம் வந்ததே ஒரு பெரிய விஷயம். இப்படி வந்ததுக்கு அப்புறம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க, உங்களுடைய 100% வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் தலையில் தூக்கி ஒரு குண்டை போட்டால் கண்டஸ்டன்ட்டுங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த மனநிலையிலிருந்து பதில் சொல்லக்கூடிய ஆள் வந்து முத்துக்குமரனாக இருக்காப்புல. இப்போ வேறு யாருக்கிட்டையாவது நீங்கள் இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தீங்கன்னா, ஒரு வேளை சௌந்தர்யா கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா ஆன்சரே வேறு மாதிரி வந்து இருந்திருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ முத்துக்குமரன் கிட்ட கேட்டதுனால இந்த முத்துக்குமரன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாருமே டிசர்வ்டு கண்டஸ்டன்ட் தான். ஸோ யாருமே டிசர்வ்டு இல்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி மக்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க தான் நீ சொல்கிற மாதிரி. பட் இருந்தாலும் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. அதே மாதிரி வெளியில் எவிக்ட் ஆகி வெளியே போனாங்க இல்லையா கண்டஸ்டன்ட் எல்லாம், அவங்களும் வந்து இன்எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. ஸோ அதனால் மக்கள் தான் டிசைட் பண்ணும், ஓட்டிங்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணும். எண்ட் ஆஃப் தி டே இப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பாஸ் வந்து ஒரு ரூல்ஸை போட்டார் அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ உனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து விளையாடுன்னு சொன்னால் நான் விளையாடுவேன். உனக்கு வாய்ப்பு இல்லை கிளம்புடா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால் கிளம்பிட்டே வந்து இருக்க போகிறோம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இதை நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சாச்சனா அவர்கள்கிட்ட அவ்வளோ அசால்ட்டாக வந்து பதில் சொல்லிட்டாப்புல. ஸோ இது கேட்ட உடனே சாச்சனாவுக்கு, டேய் எங்கேந்திரா பேசுகிற, எப்படா உன்னால் இப்படிலாம் பேச முடியுது, என்னை ஏடா இதெல்லாம் வரவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ட் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து முத்துக்குமரன் வந்து அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது, இதனால தான் முத்து இங்கே இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவர் சொன்னது தான் உண்மை. மக்கள் என்ன ஓட்டு போட்டாலும் எண்ட் ஆஃப் தி டே பிக் பாஸ் டீம் எடுக்கிறதா முடிவு. இவங்க உள்ளர இருக்கணும்னா இருக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க அப்படின்னா வெளியேறிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். லைக் நம்மளுடைய ராணவ் அண்ட் மஞ்சரி மாதிரி. ஸோ இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து சௌந்தர்யா அண்ட் முத்து இவங்க 2 பேர்கிட்ட இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போகவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். இல்லை ஒரு வேளை டிஆர்பியை ஏற்றணும், பக் பக் மூமெண்ட் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணாலையும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.